ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 வண்டி வந்திருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஃபியட் லினியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர்ட் ஃபியஸ்டா. ஸோ அந்த 2 வண்டி இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன இந்த வாரத்தில் ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ நம்ம இந்த 2 வண்டியை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதான் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபியட் லீனியா, ஸோ இன்னொன்று ஃபியஸ்டா. ஸோ ஃபியஸ்டா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியன்ட் வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் வண்டி, ஃபியட் லீனியா பெட்ரோலு. ஸோ இந்த வண்டியை தனியாக எடுத்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் லினியா. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2009 மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி. நல்லா ஒரிஜினாலிட்டி இருக்குது, பெயிண்ட்டு நல்லா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கா ஒரிஜினாலிட்டி இருக்குது வண்டியில். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிபாடோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு டென்ட்டோ பெரிய ஸ்க்ராச்சஸோ அந்த மாதிரி சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நீங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப தெரியும். ஸோ அப்படியே பெரிய அடியோ டென்ட்டோ இருந்தால் கூட நம்ம காமிச்சிடலாம். பாருங்கள், நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் பார்த்துட்ருக்கோம். ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக ஒரு புது கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ டயர் எதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப்னி முதற்கொண்டு எல்லாமே 5 டயரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அலாய் வீல் வந்துடுது. இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் பார்த்துடலாம். இன்டீரியர் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த வண்டிக்கு. எப்போவுமே பார்த்திங்கன்னா லினியாவை பொறுத்த லினியா ஃபியஸ்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா கொஞ்சம் லக்ஸுரி கேட்டகரி மாதிரி இருக்கும் வண்டி. 4 பவர் விண்டோ வந்துடுதுங்க. ஸோ இன்டீரியர் பாருங்கள், சீட் கவர்ஸ் பாருங்கள், லெதர் சீட்ஸ் ஜென்யூனாக இருக்குது. இது பேக் சீட் இது. ஸோ இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆடியோ சிஸ்டத்துக்கு கண்ட்ரோல்லாம் வந்து ஸ்டேரிங்கில் வந்துடுது, ஏர் பேக் வந்துடுது, ஏபிஎஸ் வந்துடுது, அதுக்கப்புறம் ஏசி வந்துடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீல், இது அலாய் வீல் எல்லாமே இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். பார்த்திங்கன்னா வந்து டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பேக், அதுக்கப்புறம் ஏபிஎஸ் பிரேக் கூட வந்துடுது. ஸோ எல்லாமே வந்துடுது, ஃபுல் ஆப்ஷன் வண்டி. நல்ல ஒரு ஸ்டைலிஷான வண்டி இது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1.95 வருது. நேரில் வாங்க பேசி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபியஸ்டாவை பார்த்துடலாம். இப்போ வண்டியை வெளியிட்டு தரலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த வண்டியை வெளியில் எடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி, ஃபியஸ்டா 2007 மாடல். ஸோ இந்த வண்டியை பாருங்கள், இந்த வண்டியோட நம்ம அவுட்லுக் இன்டீரியர் இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோட டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60-70% இருக்குது. ஸோ அதனால் டயர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸ்டெப்னி கொண்டு எல்லாமே நல்லாயிருக்கு. ஸோ இதோட அவுட்லுக் பாருங்கள். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிங்கரிங் ஒர்க்கு இருக்குது. ஸோ அதை நம்ம சொல்லிடுறோம். இது என்ன டிங்கரிங் ஒர்க் அப்படின்னா பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இந்த பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் உறிஞ்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த பெயிண்டிங் ஒர்க்கெலாம் பார்த்துட்டோன்னா நல்லாயிருக்கும். இன்டீரியரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவுமே செலவு பண்ணுற மாதிரி வராது. ஸோ இந்த மாதிரி இந்த பெயிண்டிங் மட்டும் இது பேக்கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 3000 ரூபா வரைக்கும் செலவு இருக்குது. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க் இருக்கும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ என்ஜின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 99% சூப்பராக இருக்குது. என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா பெட்ரோல் வண்டி மாதிரி தான் இதோட என்ஜின் நாய்ஸே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலம் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ இந்த வண்டியோட நம்ம இன்டீரியர் இப்போ பார்த்துடலாம். 4 பவர் விண்டோ வந்துடுது, பவர் ஸ்டீரிங், ஏசி, ஆடியோ சிஸ்டம், ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ லெதர் சீட்ஸ் பாருங்கள். ஸோ இன்டீரியர் வந்து நல்லாயிருக்கு. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவுட்லுக்கில் சின்ன சின்ன வேலைகள் இருக்க உள்ளே பார்த்திங்கன்னா இன்டீரியரில் நல்லா தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம், ஏசி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா 2007 மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி. 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, 2 ஓனரு. என்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த வண்டி நான் வந்து நம்ம ஓட்டி பார்க்குறப்ப தெரியும், அதனால தான் நம்ம விவரமாக சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெயிண்டிங் ஒர்க்கு இருக்கிறது இதெல்லாம் வந்து சகஜம் தான். அது நம்ம ஒரு 2000-3000 எடுத்து செலவு பண்ணிட்டோம்னா வண்டி தங்கமாக இருக்குது, எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த வண்டியை எடுத்து நம்ம போட்டுடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 வண்டி இந்த வாரம் வந்ததை நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கு நம்மக்கிட்ட என்னென்ன அடுத்தடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பட்ஜெட்டில் 1.25 பட்ஜெட்டில் இருக்குது. 1.5லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.25 1.80 2 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற வண்டி என்னென்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா ஃபேபியா 2012 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. 4 ஓனர் வந்துடுறாங்க. வண்டி பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் இருக்குது. நல்ல ரன்னிங் கண்டிஷன் வண்டி, சூப்பராக மைலேஜ் கொடுக்குற வண்டி. வந்து நீங்கள் ஒரு செக் பண்ணி எடுத்துக்கலாம். வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1.65 வருது. ரொம்ப கம்மியான ரேட்டு தான். நம்ம ஏற்கனவே அதிகமாக சொல்லியிருந்தோம். இருந்தாலும் அதிலேருந்து ஒரு 10,000 கம்மி பண்ணி தான் இப்போ சொல்லியிருக்கோம். வாங்க, சூப்பரான வெஹிக்கிள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபியட் புண்டோ. ஸோ 2009 மாடல் பெட்ரோல் வண்டி. 2 ஓனர். எஃப்சி இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது, ஆனால் போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,25,000 வருது. ஃபிக்ஸட் ரேட்டு தான். நேரில் வாங்க, எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி சுசுகி SX4. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட 2 இருக்குது. ஏற்கனவே 2 வண்டி இருந்ததில் ஒன்று போயிடுச்சு. ஸோ இது வந்து இப்போ புதுசாக வந்திருக்கிறது. 2010 மாடல் பெட்ரோல் வண்டி. இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். அதாவது பார்த்திங்கன்னா ஏர் பேக், ABS, அலாய்வில் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓனர் 4. ஸோ ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 1,85,000 வருது. அதை விட நம்ம வந்து இது வந்து ரீசனபிளாக உங்களுக்கு குறைக்கிற ரேட்டு தான். நெகோஷியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ரீசனபிளாக குறைச்சி தருவாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும். 2 ஓனர் வந்துடுறாங்க. பெட்ரோல் வண்டி தான். இதே சேம் அதில் என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷன் இதிலே இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா விஸ்டா 2009 மாடல். எஃப்சி கரண்ட்டில் இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து முடிகிற கண்டிஷனில் இருக்குது, போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஓனர் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓனர் வந்துடுறாங்க. டீசல் வேரியண்ட் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே 99,000 போட்டிருக்கோம். ஸோ வாங்க, 95க்கு ஃபிக்ஸட் ப்ரைஸாக கொடுப்பாங்க. 99 போட்டிருக்கோம். இருந்தாலும் 95க்கு தான் ஃபிக்ஸட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. வாங்க, இந்த வண்டி இன்னும் நல்லா குவாலிட்டி இருக்குது. அப்படின்னா இந்த வண்டி 1,30,40,000 மேலே போகிற வண்டி தான். ஸோ இது குவார்ட்டர் ஜெட் என்ஜின் இல்லை, DDI என்ஜின் வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாடா இண்டிகோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2006 மாடல் 26 வரைக்கும் எஃப்சி இருக்குது உங்களுக்கு. பியூர் பெட்ரோல் வண்டி. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,15,000 தான் வருது. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் வெர்னா. ஸோ 2006 மாடல் உங்களுக்கு எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா 27 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. பெட்ரோல் வண்டி, பியூர் பெட்ரோல் வண்டி. இதுவும் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,65,000 வருது. நெகோஷியேட் ப்ரைஸ் தான். நேரில் வாங்க, பார்த்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்ட் ஃபியஸ்டா 2011 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு 1,65,000 வருது. 3 ஓனர் வந்துடுறாங்க. எஃப்சி எல்லாம் கரண்ட்டில் இருக்குது 26 வரைக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியட் புண்டோ. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வேரியண்ட் வண்டி தான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 ஓனர் வந்துடுறாங்க. ஸோ எஃப்சி இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்குது. 2009 மாடல் டீசல் வேரியண்ட் வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது ஒரு டீசல் வேரியண்ட் வண்டி மஹேந்திரா ரெனால்டு லோகன். ஸோ இது வந்து 2007 மாடல். எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பெயிண்டட், சூப்பராக இருக்குது. எந்த அடியோ டென்ட்டோ எதுவும் இல்லை, அந்தளவுக்கு நீட்டாக இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1,65,000 தான் வந்து. ரீசனபிளி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகோசியேட் பண்ணுவாங்க. ஸோ வண்டி வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டி. ஸோ 2006 மாடல். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ஏசி எல்லாமே வந்துடுது. 26 வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த பம்பரில் ஒரு சின்ன அடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சைடில் ஒரு மிரர் இல்லை. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ். என்ஜின் வந்து 100% வந்து தெளிவாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கஸ்டமர். ஸோ வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம். ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 1,65,000 வருது. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் அசன்ட். ஸோ இந்த வண்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2008 மாடல். ஸோ பெட்ரோல் வண்டி தான் இது. ஏசி முதற்கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ டயர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஒரு 80% இருக்குது. என்ஜின் தெளிவாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,55,000 வருது. நேரில் வாங்க, நெகோஷியேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜென் எஸ்டிலோ. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2006 மாடல். எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது. பெட்ரோல் வண்டி. ஓனர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஓனர் வந்துடுறாங்க. பியூர் பெட்ரோல் வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா நல்லா ஃபேமிலி யூஸுக்கு ஒரு பெட்டரான வண்டி. இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,15,000 வருது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வாரத்தில் நம்ம அப்டேட்டில் என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். பார்த்திங்கன்னா ஒரு 17-18 கார் இருக்குது. அதில் ஒரு 3-4 கார் வந்து நம்ம காட்டாமல் இருப்போம். ஸோ இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் ராஜா, ரியல் வேல்யூ கார்ஸ், திருப்பூர்.
டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, கால் பண்ணுங்கள். பெட்டரான ப்ரைஸு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.